நண்பர்களே, நாம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். சிலதெல்லாம் நண்பர்கள் கிட்ட கத்துக்கிறோம். சிலதெல்லாம் புத்தகங்கள் படித்து தெரிந்து கொள்கிறோம். சிலவற்றை திரைப்படங்கள் பார்த்து கத்துக்கிறோம். இந்த மாரி பல வகைகளில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகில் காணப்படக்கூடிய பல்வேறு உயிரினங்களிடமிருந்தும் நெறைய விஷயங்கள நம்ம கத்துக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாய் நன்றி உள்ளது அப்படிங்கிறோம். அப்ப நன்றி அப்படிங்கிறத நாய்க்கிட்ட நாம் தெரிஞ்சுக்கலாம். நரி தந்திரம் மிகுந்ததுங்கிறோம். தந்திரத்தை நரியிடம் தெரிந்து கொள்ளலாம். புலியிடம் வீரத்தை தெரிந்து கொள்ளலாம். கொக்கு பார்த்தீங்கன்னா, மீன் வர்ற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கும். அப்ப அந்த பொறுமையை நாம் கொக்கிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதுபோல நமக்கு நெறைய விஷயங்களை சொல்லி தரக்கூடிய ஒரு உயிரினம் எறும்பு. எறும்பு அப்டின்னா நம்ம எல்லாருமே என்ன நெனைக்கிறோம், எறும்பு சுறுசுறுப்பா இருக்கும். அது மட்டும் தான் நம்ம நெறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப அதுபோல நாமும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அதேபோல இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ஒழுங்கான வரிசையில போகும். அப்போ அந்த ஒழுங்கான வரிசை என்பது ஒரு குழுவாக ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய விஷயத்தை அது நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப நம்ம ஒரு குழுவாக செயல்படும்போது, அந்த குழுவினுடைய தலைமையின் வழிகாட்டுதல் படி நாம் சிறப்பாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை எறும்பிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, மழைக்காலம். மழைக்காலம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, எறும்புகள் தங்களுக்கு தேவையான உணவினை எல்லாம் சேகரிச்சு எடுத்துட்டு போய் வச்சுக்கும். அப்ப அந்த மழை நேரத்துல வெளிய முடியாது அப்படின்னும்போது, தங்களுடைய உணவு தேவையை முன்கூட்டியே சேமிச்சு வைத்துக் கொள்கிறது. அதுபோல நாம் என்ன பண்ணணும்னா, நம்முடைய வருமானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு வருமானம் வருதோ, வரலையோ, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கின்ற வகையிலே உங்களுடைய சேமிப்பு இருக்க வேண்டும். அந்த சேமிப்பு உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவுற வகையில இருக்கணும். அப்ப ஒண்ணு நீங்க செய்யக்கூடிய தொழில், அந்த தொழில் உங்களுக்கு நிரந்தர வருமானம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்ல நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்க. அந்த ஜாப் பெரிய அளவுல நிரந்தரம் இல்லை என்றால், இருக்கிற வருமானத்துல நீங்க ஒரு பகுதியை சேமித்து வைத்திருக்க வேண்டும். இதையும் நம்ம எறும்புகிட்ட தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இப்ப மழை காலத்துல எறும்பு வெளிய வராது. ஆனா, அந்த மழை ஓய்ந்த பிறகு அல்லது மழை நடுவுல ஏதோ 1 நாள், 2 நாள் மழை இல்லாம இருக்குதுன்னா, கொஞ்சம் லேசா அந்த வெயில் கண்ணில் பட்டவுடன் உடனடியாக திரும்பவும் வெளிய வர ஆரம்பிக்கும் எறும்பு. வெளிய அதனுடைய செயல ஆரம்பிக்கும். உணவ தேட ஆரம்பிக்கும். அப்ப வாய்ப்புகள் கிடைக்கும்போது உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு எந்த நேரமும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் நம்ம எறும்புகிட்ட கற்றுக்கொள்ளலாம். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எறும்பு செல்கின்ற பாதையில் நீங்கள் ஏதாவது ஒரு தடைய வச்சு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன கல்லு, அந்த மாரி ஏதாவது ஒரு பொருள வச்சு பாருங்க. அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஒன்று அந்த தடை நீங்க வச்ச ஒரு சின்ன பொருள் வச்சிருக்கீங்க. அந்த தடையினுடைய இடது பக்கமாக சுற்றிச் செல்லும். இல்லையா, வலது பக்கமாக சுற்றிச் செல்லும். இல்ல இடது பக்கமும், வலது பக்கமும் சுற்றி போக முடியாத சூழ்நிலை இருந்தால், அந்த பொருளினுடைய மேல ஏறி அந்த பக்கம் தாண்டி அந்த பொருள் மேலயே ஏறி வந்துரும். இல்லையா, அந்த பொருளுக்கு கீழ ஏதாவது சின்ன சந்து மாரி இருந்ததுன்னா, அது வழியா நுழைஞ்சு இந்த பக்கம் வந்துரும். ஆக நீங்கள் தடையாக வைத்த பொருள் எதுவாக இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில் அந்த தடையை அது தாண்டி அந்த பக்கம் போயிடும். அப்ப எத்தனை தடைகள் நமக்கு வந்தாலும், நம்முடைய பயணத்தில், நம்முடைய வாழ்க்கை பயணத்திலயோ அல்லது நம்முடைய தொழில் பயணத்திலயோ வரக்கூடிய தடைகள் எத்தனை இருந்தாலும், அந்த தடையை இந்த பக்கம் சுத்திக்கிட்டோ, அந்த பக்கம் சுத்திக்கிட்டோ, மேலே ஏறியோ, அதுக்கு கீழ நுழைஞ்சு ஏதோ ஒரு வகையில அந்த தடையை தாண்டி நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எறும்புகிட்ட கற்றுக்கொள்கிறோம். அதேபோல எறும்பு தன்னுடைய எடை, அது ரொம்ப எடை குறைவானது. ஆனா தன்னை விட பல மடங்கு எடை உள்ள பொருள ஈஸியா தூக்கிட்டு போகும். அப்ப நாம் நெறைய விஷயம் நம்மால முடியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப தன்னை விட அதிகமான எடைய அந்த எறும்பு தூக்கிட்டு போற மாரி, நம்மாலும் நெறைய விஷயங்கள் முடியும். நம்ம முடியும்னு நெனச்சு செயல்படும்போது, நம்ம பெரிய அளவில செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் எறும்புகிட்ட கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நண்பர்களே, நாம் எறும்பிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள் சேமிப்பு, முன்கூட்டியே சேமித்து வைத்துக் கொள்ளுதல் அல்லது அதற்கு தகுந்த தொழில் பாதுகாப்பினை நாம் உறுதி செய்து கொள்ளுதல். அதேபோல வாய்ப்புகள் கிடைக்கும்போது உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுதல். தடை ஏற்பட்டால் அந்த தடையைக் கண்டு தயங்காமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுதல், தடையை தாண்டி செல்லுதல், குழுவாக ஒருங்கிணைந்து செயல்படுதல், முயற்சி செய்து தொடர்ந்து நம்மால் முடியாத விஷயங்களையும் செய்தல் என்று பல்வேறு விஷயங்களை எறும்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.